நமக்கு கடவுள் ஏன் இன்பத்தை மட்டும் கொடுத்திருக்கக்கூடாது இல்லையா? அது அவரால் முடியும். வெறும் இன்பம் மட்டும் கொடுத்திருந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்குமே. ஏன் துன்பத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கின்றார்? இது புரியாத கேள்வியாக இருக்கின்றது நெடுங்காலமாக. இதைத்தான் ஒரு ஜென் மாஸ்டரிடம் ஒரு சீடர் கேட்டார், ஏன் இவ்வாறு கடவுள் செய்கின்றார்? வெறும் இன்பத்தை மட்டும் கொடுத்திருக்கக்கூடாதா என்று. அந்த மாஸ்டர் ஹாசன் என்று பெயர், அவர் என்ன சொன்னார், நிவாகனம் புகலம் என்று ஒரு ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே ஒரு படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு இருவரும் சென்றார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த மாஸ்டர் என்ன செய்தார், ஒரே ஒரு துடுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு படகை ஓட்ட ஆரம்பித்தார். ஒரு துடுப்போடு படகை ஓட்டினா என்னவாகும்? அது இருந்த இடத்துல சுற்றி கொண்டு இருந்தது. சீடர் கேட்டால், என்ன இப்படி செய்கின்றீர்கள்? படகு போகாது. ஒரு துடுப்பை, 2 துடுப்புகள் இருக்கும்போது ஒரு துடுப்பு மட்டும் போட்டு கொண்டு இருக்கின்றீர்களே என்று கேட்டார். அப்பனே, நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஒரே ஒரு துடுப்பு மட்டும் இருந்தால் படகு முன்னாலே செல்லாது. அதே போலத்தான் வாழ்க்கையிலே வெறும் இன்பம் மட்டும் கொடுத்திருந்தால் உன்னால் முன்னேறவே முடியாது. உன்னால் முன்னேறி இறைவனை சென்று அடைய முடியாது. அதற்காகத்தான் இறைவன் வாழ்க்கையில் 2ஐயும் படைத்திருக்கின்றார். இன்பத்தையும் கொடுக்கிறார், துன்பத்தையும் கொடுக்கின்றார். வாழ்க்கை முழுவதுமே 2 வகை. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல இன்பம், துன்பம், பகல், இரவு, இருட்டு, வெளிச்சம், காலை, மாலை என்று 2 விதமாக எல்லாமே பைப்போலார். அப்படித்தான் படைத்திருக்கின்றார். அப்படி இருந்தால்தான் நாம் அதை மீறி முன்னாலே செல்ல முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவரால் கொடுத்திருக்க முடியும். முடியாதான் முடியும். ஆனால் நீ இது 2மே சமமாக பாவித்து அதற்கு 2மே வித்தியாசத்தை நீ காணாமல் என்னை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்திருக்கின்றார் என்று சொன்னார். சரிதானே?